சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படித்தானே சார் வரும்? இப்போ உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல அவங்க ஜாயின் ஆகினாக்களுக்கு விளங்கும் ஊக்கு பக்கத்தில் வாட் வரும் அண்ட் பிளஸ் ஹவு ஊக்கு பக்கத்தில் வாட் ஹவு அண்ட் வேர் வென் வை இது போன கிளாஸ்ல ஜாயின் ஆகினவங்களுக்கு நம்மளோட காமன் குரூப்ல ஜாயின் ஆகாதாக்கள் நான் அந்த லிங்க் அனுப்புறேன், அதை ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, ஒரு வசனம் வந்து இப்படிதான் ஸ்ட்ரக்சர் அமையப்படும். ஹூ வாட் ஹவு வேர் வென் வைங்கிறது கொண்ட இங்கிலீஷ்ல ஒரு வசனம் ஸ்ட்ரக்சர் அமைய போகுது. நம்ம ஒரு வசனம் எப்படி உதாரணம் எடுத்தோம், யூ வென் டு ஸ்கூல்னு எடுத்தோம். ஸ்கூல் இன் த ஈவினிங். ஏன் இந்த சொல் இப்படி எடுத்தாருன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்விக்கும் இதே இந்த மெதட் தேவைப்படும். அப்போ இப்போதே விளங்கப்படுத்துவோம். சரியா? யூ வென் டு ஸ்கூல் இன் தி ஈவினிங். இதான் என்ன ஒரு வசனம். இது ஒரு வசனம். இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த வசனம் எப்படி அமைப்பட்டிருக்குன்னா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படித்தான் அமையணும். ஹூன்ற கேள்வியை போடும், ஹூக்கு இங்க யூ. சரியா? சப்ஜெக்ட் தேவையில்ல. இங்க மோரா நம்பர், இங்க மோரா நம்பர். அடுத்த வந்து பட் என்ன செய்தா இல்லாட்டி என்ன செய்தேன் ரெண்டாவது கேள்வி வருது. சென்றேன். சரி, இங்க ரெண்டாவது. அடுத்த ஹவு எப்படிங்கிற கேள்விக்கு விட இல்லை. அப்ப ஹவுங்க வராது. மூணாவது வியா எங்க சென்றா இந்த கேள்விக்கு விட இருக்கா? ஓம் இருக்கு. இங்க டு ஸ்கூல். வென் அடுத்து வந்து வென் எப்போது சென்றா இந்த கேள்வி இருக்கு விட ஈவினிங் இருக்கு. வைக்கும் ஹவுக்கும் இல்ல ஏவன்டா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி தேவை. இப்ப பாருங்க, இந்த ஈவினிங்கிறது வந்து விடையாக வரப்போகுதுன்னு சொன்னா கேள்வியை நம்ம எப்படி கேட்போம்னு பார்க்க போறோம். நீங்க உங்க கேள்வி அமைப்பீங்க, ஆனா ஏன் அம்மா பாடுது அதே மாதிரி வருதுன்னு சொல்லி லொஜிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்ல அப்படின்னு சும்மா சொல்லுவீங்க, வேற ஒரு பெரிய ஒரு வசனத்தை மாற்ற மாட்டீங்க. அப்போ இதை கொஞ்சம் நல்லா படிங்க. அப்ப இந்த ஈவினிங்கிறது வந்து விடையாக வரணும்னு சொன்னா இது கேள்வியில இது அமைய மாட்டார். ஷுவரா கேள்வியில அமைய மாட்டார். ஆனா எவ்வளவு இருக்கு, எந்த கொஸ்டின் வேர்டுக்குரியது இருக்குன்னா வென்னுக்குரிய கொஸ்டின் வேர்ட்ல இருக்கு. சரியா? வென்னுங்கிற கொஸ்டின். இப்போ யூ வென்ட் டு ஸ்கூல் இந்த ஈவினிங்னா நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி ஹூக்கு முதல்ல இப்படி போட்டோம். விளங்கிட்டானே இது. இப்போ ஹூக்கு யூ வருது, பட்டுக்கு வென்ட் வருது, என்ன செய்தாய் சென்றாய். அடுத்து வந்து எப்படி சென்றாய் என்ற கேள்விக்கு விட இல்லை. அப்போ இதெல்லாம் இங்கே இருந்து அங்கே ஜம்ப் ஆகுது டிரெக்டா. வியா எங்கு சென்றாய், டு ஸ்கூல் விட வந்திருக்கு. அடுத்து வந்து வென் எப்போது சென்றாய், இந்த ஈவினிங் வந்துட்டு. இப்போ இந்த ஈவினிங்கிறது வந்து விடையாக வரணும். இந்த ஈவினிங்கிறது வந்து விடையாக வரணும்னா கேள்வியில இந்த ஈவினிங் கேட்கலாமா? கேட்கல. அப்ப இது வர மாட்டா, வெட்டுவோம். ஆனா இது எந்த கொஸ்டின் வேர்ட்ல இருக்கு? வென்னுங்கிற கொஸ்டின் வேர்ட்ல இருக்கு. அப்போ முதலாவது நாம என்ன செய்வோம், வெண்ண தூக்கி போடுறோம். இப்ப வெண்ண முன்னுக்கு போட்டதால சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது பாருங்க. இவிடத்தை வர வேண்டிய வென் வந்து இங்க ஹூ குஞ்சல வந்துட்டு. அப்படித்தானே? இவ்வாறு எப்படி அமையுதுன்னு பாருங்க. வென் யூ வென்ட் வருது, வென் டு ஸ்கூல் வருது. சரியா? அப்ப என்ன நடந்திருக்கு? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. அப்படித்தான் மாறி இருக்கு. வென் தானே ஹூவை தாண்டி பட்டை தாண்டி ஹவு வியாவை தாண்டி தான் வென் வரணும். ஆனா இவர் இங்க இருந்தவர் வந்து டிரெக்டா வந்து என்ன செஞ்சாரு, ஹூக்கு முன்னுக்கு போய்த்தாரு. வந்ததால சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மாறினதால அவரு சில விடயங்களை அவர் பின்பற்றணும். என்னன்னு சொன்னா இப்படி வந்துட்டேன்டா. சரியா? ஹூக்கு முன்னுக்கு வசனம் சப்ஜெக்ட், ஹூங்கிற சப்ஜெக்ட் முன்னுக்கு வேற எதுவும் WH கொஸ்டின் வந்தா இங்கள வர வேர்பை நம்ம கவனிக்கணும். இங்க வென்ட்டை கவனிக்கணும். வென்ட்டுங்கிறத வந்து ஒரு டூ வேர்ப்னு எடுப்போம். டூ வேர்ப், ஹேவ் வேர்ப், பி வேர்ப். இதுக்காக நம்ம காமன் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து தரவா தெரியும். இது ஒரு டூ வேர்ப். அப்ப டூ இருக்கு, டஸ் இருக்கு, டிட் இருக்கு. டூ சிம்பிள் பிரசன்ட்ல டூ டஸ் டிட் இருக்கு. டூ வேர்ப்னா டூ டஸ் டிட் தான் பேரு, வேற ஒன்றும் வராது. அப்ப இங்க இருக்கிற
அப்போ என்ன வேர்ப் இதுன்னு மதிச்சோம் டிட் டூ வேர்ப்னு மதிச்சோம். அப்போ டூ வேர்ப்னு மதிச்சோம். அடுத்து வந்து என்ன டென்ஸில் இருக்கு? இது வந்து வென்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ சிம்பிள் பாஸ்ட்லயே பாஸ்ட்ல இருக்கிற வந்து பொருத்தமானது டிட் தான். அப்போ இந்த டிட் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா இங்க சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு வேறு போவார். அப்போ ஆல்ரெடி டிட்டும் வந்துட்டு இங்க வென்ட்டும் வந்துட்டு ரெண்டும் பாஸ்ட் என்று சொல்றதால, ஏன் இங்க இங்க ரெண்டும் வந்து பாஸ்ட் என்று சொன்னதால இவர் நம்ம என்ன மாத்த போறோம்? கோன்னு மாத்த போறோம். கோண்டு மாத்தினோம்னா இங்க டிட்டும் கோவும் சேர்ந்து பாஸ்ட் டென்ஸா வென்ட்டாகவே ஈக்குவல் ஆகிறாரு. அதான் அங்கேயும் நடந்திருக்கு. இதே போலதான் இதே இதுதான் இங்க நடந்திருக்கு. சரியா? இன் விச் லாங்குவேஜ்? அப்ப விச்ங்கிறது ஒரு WH கொஸ்டின் தான். சரியா? ஹூ அவங்க இது இங்கேயும் என்ன இங்க 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 டீட்டெயிலா படிச்சோம்னா வட்டுக்குள்ள இருக்கு விச், அது இருக்கட்டும். அப்போ இங்க விச் வந்து ஒரு WH கொஸ்டின் தான். இன் விச்ங்கிற எல்லாம் ஒரு WH கொஸ்டின் தான். அப்போ WH கொஸ்டின் சொல்லும் போது தடுமாறி இருக்கு. என்ன தடுமாறி இருக்கு? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் குழஞ்சிருக்கு. WH கொஸ்டின் வந்தா WH கொஸ்டின் வந்தா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் குழஞ்சிருக்கு. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் குழஞ்சா இங்க சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். சரியா? ஸ்ட்ரக்சருக்கு முன்னுக்கு ஒரு ஆள் வந்திருக்கணும். அந்த வந்தவரை இங்க வுட் இருக்காது. சரியா? இப்ப பாருங்க, யூ கேன் பிளே. ஓகே, யூ கேன் பிளே கிரிக்கெட். இங்க இங்க யூ கேன் பிளே கிரிக்கெட் இருக்கு. இங்க நம்ம என்ன செய்ய போறோம்? WH கொஸ்டின் போட போறோம். இங்க யூ கேன் பிளே எடுப்போமே, கிரிக்கெட் தேடுறோம். அப்ப யூ கேன் பிளே. இப்ப படத்துல பிளேங்கிறது என்ன செய்ய போறோம்? விடையாக வரப்போகுது. சரியா? அப்போ இங்க என்ன செய்ய மாட்டா? பிளே கேள்வியில பிளேங்கிறது வராது. அப்போ இங்க நம்ம சின்ன ஸ்ட்ரக்சர் எப்படி? ஹூக்கும் இங்க ஹூ தான். இங்க ஹூ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் போடும். இங்க 1 போதும். கேனுங்கிற வந்து ஒரு வேர்ப். அப்போ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தானே என்ன வேர்பா இருக்காங்க. அப்போ இங்க இங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி ஹூ மட்டும்தான் இருக்கு. இப்போ பிளே என்ன செய்ய போறோம்? நாம விடையாக எடுக்க போறோம். விடையாக எடுக்க போறோம். என்ன ஆக போதோ அது வராது சென்டென்ஸ். வராது. ஆனா என்ன இடத்துல இருக்காரு? வட்டுங்கிற இடத்துல இருக்காரு. அப்போ வட்டு என்ன செய்ய போகுது? முன்னுக்கு வர போகுது. அடுத்து என்ன செய்யறோம்? யூவை போடுறோம், வட்டி ஒன்று போகுது. அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. எப்படி? யூக்கு பக்கத்துல ஹூக்கு பக்கத்துல வட் வரணும், ஆனா வட்டுக்கு பக்கத்துல ஹூ வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் மாறிருக்கு. அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறினா ஒரு வேர்ப் உண்டு, ஒரு வேர்ப் உண்டு சப்ஜெக்ட்டுக்கும் இங்க WH கொஸ்டினுக்கு இடையில வரணும். அது வாரது வந்து இங்க தீர்மானிக்கொண்டா இங்க வசனத்துல இருக்கிற வேர்பை தான் நம்ம மதிக்கணும். வேர்ப் வந்து இங்க பிளேன் வந்துருக்கு. ஆனா பிளேன் மட்டும் வரல, கேன் பிளேன் வந்துருக்கு. அப்ப கேன் வந்தா ஒரு மொடல் வேர்ப் வந்தா இங்க சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு தான் இந்த கேன் வரும். இங்க நம்ம இதை பார்த்து டூ வேர்ப் டூ டஸ் டிட்னு எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இப்ப சென்டென்ஸ் இப்ப கடைசியில் ஒரு சாராம்சம் பாருங்க. ஒரு சென்டென்ஸ் WH கொஸ்டின் வருமா இருந்தால் WH கொஸ்டின் பி வேர்ப் அல்லது டூ சப்ஜெக்ட் பி வேர்ப் நம்ம எப்படி இருக்கணும்? WH question aim is a plus subject. அடுத்து WH question have has னா have has had எல்லாம் வருமா? have has had plus subject. WH question வந்தா do does did plus subject. இந்த WH question வந்தா modal verb subject. அப்ப இப்படித்தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அமையுது. எங்கன்னாலும் ஒரு WH கொஸ்டின் வருமாக இருந்தால் ஒன்று பி வேர்ப் இருக்கு, மேம் இஸ் அண்ட் அது மட்டும் இல்லை, வாஸ் வேர்ப் எல்லாம் இருக்கு, வில் பீம் இருக்கு, ஹேவ் ஹேஸ் இருக்கு, ஹேவ் ஹேஸ் ஹேட் இருக்கு, 3 தானே இருக்கு. அடுத்து வந்து டூ டஸ் டிட் இருக்கு அல்லது மொடல் வேர்ப் இருக்கு. இங்க மெயின் வேர்ப் இங்க வசனத்திலேயே மொடல் வேர்ப் வருமாக இருந்தால் நம்ம புதுசா திரும்ப போயிட்டு இங்க தேடப்படுறோம். இங்க சப்ஜெக்ட் இங்க வேர்ப் இருக்கு, வேர்ப் வந்து என்ன வேர்ப், டூ வேர்ப், இது என்ன டென்ஸ்னு தேடக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்? டிரெக்டா
இங்க முன்னுக்கு modal verb வந்திருக்கு. modal verb வந்து எங்கேயா மாறுது? இவ்விடத்தை மாறுது. modal verb வந்தா யோசிக்க தேவையில்லை. என்னன்னு சண்டை பிடிச்சாலும் அங்கே வார verb வந்து V1 தான். எந்த சுச்சுவேஷனுக்கு V1 மட்டும்தான் வருது. அப்ப என்ன நடந்திருக்கு? இங்கேயும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இங்க வுட் வந்திருக்கு. வுட் என்ன செய்ய போதும்? இங்க WH கொஸ்டின் வந்ததால இங்க வசனத்துல என்ன செய்திருக்கு? ஒரு வுட் தான் இருந்திருக்கு. அதனால என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம இங்க வுட்டை இங்கல போட்டிருக்கோம். அப்ப மாத்தினோம்டா கொஸ்டினே இல்லாண்டி நம்ம வுட்டை யூக்கு பக்கத்துல வந்தா யூ வுட் வந்துட்டு. You அப்ப would யூ வுட்னு வந்தாலும் அங்கே வாரது வேர்ப் பண்ணாதான் நிற்கும். speak. சரியா? ஒரு கொஸ்டின் ஒரு Sir, ஓ what can you ன்னு கேட்டாலும் what can you do ன்னு கேட்டாலும் ஒரே மீனிங்கா? வாட் கேன் யூ டூன்னா ஒரே மீனிங் தான். உன்னால செய்ய முடியும். இல்ல தமிழ் மீனிங் உண்டான்னு சொல்லி கேக்குறேன். அதான் எதுக்கும் உண்டான்னு இருக்கீங்க. what can you ண்டாலும் what can you do ண்டாலும் உண்டான்னு கேக்குறேன். வாட் கேன் யூ அப்ப எங்கேயும் பாத்துறீங்களா நீங்க வாட் கேன் யூ உண்டு? இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யலைன்னா வாட் கேன் யூன்னு சொல்லி நம்ம டைரெக்டா அது மட்டும் வராது. வாட் கேன் யூ அப்படி தனியாக சொல்ல இயலாது. ஏன் சொல்லலான்டா வட்டுங்கிறது வந்து இப்ப வாட் கேன் யூ இது கொஸ்டின். அப்போ சென்டென்ஸா மாத்துங்க. அப்போ வட்டை வெளியால எடுத்துவாங்களே, வட்டுக்குள்ள என்ன ஒழிச்சுக்கிறீங்க? verb வேர்புனா என்ன வேர்ப்? அது நீங்க வாட் base கேன் யூ verb தானே. அதான் வேர்புக்குள்ள உதாரணம் வாட் கேன் யூ டூ, வாட் கேன் யூ பிளேன்னு சொல்லலாம். வாட் கேன் யூ மட்டும் சொல்லலாம். ஹவு கேன் யூ கேட்கலாம். ம். உங்களால எப்படி ஏழும் சொல்லாம அது கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர் டீப்பா போகணும். பாருங்க ஒரு கொஸ்டினுக்கு நம்ம டீப்பா போக வேண்டியிருக்கு. அப்ப த ஆன்சர் இஸ் மோஸ்ட் இது சொல்லலுமா? probable ஆன்சர் இஸ் மோஸ்ட் probably ப்ராபபிளான்னு பார்ப்போம். இப்போ கடைசியில என்ன சொல்லோட முடிஞ்சிருக்கு? கடைசியில 1-2 சொற்கள் முடிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் கவனம் ஒரு நவுன்ல முடிஞ்சிருக்கு. நவுன்ல முடிஞ்சிருக்கு. நவுன்ல முடிஞ்சிருக்கு. நவுன்ல முடிஞ்சு. அப்ப நவுன் வந்துட்டு வசனத்துல நவுன் வந்துட்டுன்னு சொன்னா நவுனுக்கு Adjective. முன்னுக்கு பொதுவா வாரது நவுனுக்கு முன்னுக்கு பொதுவா வாரது யாரா இருக்கும்னா ஒன்று எஜெக்டிவா இருக்கும். அது பாப்போம். ம். probable meaning என்ன? கொஞ்சம் இருங்க, நான் கவரேஜை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாருங்க. இப்போ ப்ரொபேபிள் இதே மாதிரி வேர்ட் ஃபெமிலிஸுக்குள்ள வந்தா எப்படி சொல்றேன்டா, வேர்ட் ஃபெமிலிஸாக வந்தால் வேர்ட் ஃபெமிலிஸ்ன்னு சொல்லக்கல ஒரே சொற்கள் இருக்கும். ஒரே சொற்கள் இருக்கும். ஆனா இங்க கடைசியில இருக்கிற வந்து வேர்ட் கிளாஸ் மாறுது, நவுன் வேர்பா மாறுது. இந்த டைம்ல வந்து தமிழ் அர்த்தத்தை டிரெக்டா தேட போகக்கூடாது. சரியா? தமிழ் இதுக்கு ப்ரொபேபிளுக்குண்டா என்ன, ப்ரொபேபிலிட்டிக்குண்டா என்ன, அடுத்து வந்து ப்ரொபேபிளி என்னன்னு சொல்லி தனியா நீங்க அர்த்தம் தேட போகக்கூடாது. என்ன ஏன்னு சொன்ன ஏன்னு சொல்லக்கல, அது அப்படியே தனியா தமிழ் அர்த்தம் எடுக்கல. என்ன நான் கதைக்கிறது எனக்கு கொஞ்சம் எக்கோ இருக்குது, அந்த கொஞ்சம் டைம் தாங்க. ஓகே, இப்போ ப்ரொபேபிலிட்டின்னு சொல்லி நீங்கள் தனியாக ஒரு அர்த்தம் தேட தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அர்த்தத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க. சரியா? ஓகே, இப்போ ஆன்சரை பார்ப்போம். த ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபபிலிட்டியா ப்ரொபேபிள்னு பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் வந்துருக்கு. இங்கிலீஷுங்கிற வந்து ஒரு நவ். இங்கிலீஷ் எதுக்காக யூஸ் பண்ணலாம், ஆனால் இங்கிலீஷ் வந்து இவடத்த வசனம் முற்றுக்குள்ள முடியாத நவ். நவுனுக்கு முன்னுக்கு வரது என்ன இருக்கணும்?
adjective வைக்கணும். எஜெக்டிவா இருக்கணும். இப்போ ஒரு வேர்ப் வந்து ஐடிவைல முடிஞ்சா சரி, இப்போ இப்படி எடுமே ஐடிவைல முடிஞ்சா ஒரு வேர்ப் வந்து ஒரு நவுன் அது சரியா. ம். ஆனா வைல முடிஞ்சா எஜெக்டிவும் இருக்கு. ம். அப்ப அந்த பிரச்சனை ஆ. இருக்கு சரியா. இப்ப ம். எஜெக்டிவ் அந்த குழப்பம் அப்படியே இருக்கணும். ப்ரொபேபிளி எல் வைல முடிஞ்சது என்ன? adverb. adverb sir. இது எல் வைல முடிஞ்சா அது ஒரு verb. adverb. ஏபிஎல்ல முடிஞ்சது. ஏபிஎல் ஒரு verb ஒரு 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 சொல் முடிஞ்சா அது என்ன? adjective. எஜெக்டிவா இருக்கு. adjective. முடிச்சிங்க நாளை சாப் எஜெக்டிவ். இப்போ இவரது ஆன்சர் என்ன வரும்னு சொன்னா ப்ரொபேபிலிட்டிங்கிறது வராது. ஏன் வராது? அது நம்மளுக்கு ஐடிவைல ஒரு சொல் முடிஞ்சா இது ஒரு எப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஐடிவைல ஒரு சொல் முடிஞ்சா ஐடிவைல ஒரு சொல் முடிஞ்சா அது வந்து ஒரு நவுன். அப்போ நவுனுங்கிறது வந்து என்ன செய்ய மாட்டான்னா அவடத்தே வராது. இവിടുത്തെ சரியான விட என்ன? probable. probably probable English. ப்ரொபேபிள் இங்கிலீஷுங்கிறது வந்து நம்ம இவிடத்தில் நீங்கள் உங்களை நியாயப்படுத்தலாம் சொல்கிறது எப்படி சார்? இவிடத்த நவுன் வந்திருக்கு, நவுனுக்கு முன்னுக்கு ஏபிஎல் இதானே, அப்போது இதானே வரும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் இவிடத்த சரியான விட வந்து ப்ரொபேபிளின்னு எடுக்கணும் சரியா. ஏன்னு சொல்லக்கலை முதலாவது அர்த்தம் இப்போ இந்த ப்ரொபேபிளிங்கிறது வந்து இங்க காணப்படுகின்ற ஆன்சருக்குரியதா இல்லை இங்கிலீஷுக்குரியதா? ஆன்சருக்குரியது. ஆன்சருக்குரியது சரியா. அப்போ ம். அப்போ ஆன்சருக்குரியதுன்னு சொல்லக்கல. அப்போ ஆன்சர் இப்போ நம்ம எப்படி சொல்லி த ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபபிளி இங்கிலீஷா, த ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபபிள் இங்கிலீஷா? இப்போ சரியா அப்படி ஒன்று எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ப்ரொபேபிள் இங்கிலீஷ் என்ன பேத்துரும்? சாத்தியமான இங்கிலீஷா பேத்துரும். ப்ரொபேபிள் இங்கிலீஷ் என்ன? ப்ரொபேபிள்னா சாத்தியமான இங்கிலீஷ். அப்போ விட வந்து சாத்தியமான இங்கிலீஷ்னு வருமா, விடைக்கு வந்து சாத்தியம் இங்கிலீஷ்னு வருமா, விட வந்து இங்கிலீஷாக இருக்கலாம் அந்த மாதிரியான அர்த்தம் வருமா? இப்போ இங்க விளங்குதா? விட இப்போ த ஆன்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொபேபிள் இங்கிலீஷ்னா ப்ரொபேபிள் இங்கிலீஷ்னு சொல்லக்கலாம். விட வந்து சாத்தியமான இங்கிலீஷ் எப்படி வரும்? ப்ரொபேபிள் இங்கிலீஷ். அப்போ இவிடத்தை வந்து ப்ரொபேபிள் வந்து இங்கிலீஷோட சேர்ந்துடும் சாத்தியமானு சொல்லி. ஆனால் இங்கே சாத்தியமானது வந்து இங்கே ஆன்சரோட இல்லாட்டி இஸ்ஸோட சேருது. அதனால நம்ம இவிடத்தை ப்ரொபேபிளியாக தான் எடுப்போம். அடுத்து இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போகணும். நான் நிறைய பேர்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களும் அந்த டீப்பாக சொல்கிறாங்கல்ல. நான் மோஸ்ட்டுக்கு பக்கத்தில் வாரத்தாலே மோஸ்ட் ப்ரொபேபிளி இட் வில் பி மோஸ்ட் ப்ரொபேபிளி நம்ம மோஸ்ட் பக்கத்தில் ப்ரொபேபிளி அதிகமாக யூஸ் பண்ணுறதால நம்ம இந்த ப்ரொபேபிளியை தான் நம்ம எடுக்கோம். ஆனால் ப்ரொபேபிளையும் மோஸ்ட் வந்து எட்வர்பும் வரும் எஜெக்டிவும் வரும். சரி, அதெல்லாம் சரி அந்த விடையை நியாயப்படுத்தியது இருக்கடை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டுடே நியர்லி 1.5 billion people around the world use English for many differently purposes. என்ன வரப்போ வெரி குட். என்ன for many இது நம்ம விடத்தை மெனி வந்துட்டாலும் மெனி வந்திருக்கு, இவிடத்தை பர்பஸும் வந்திருக்கு. மெனி நம்ம என்னது யூஸ் பண்ற ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம மெனி யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ எஜெக்டிவ் இப்போ பாருங்க பர்பஸஸ் வந்து நவுனுக்கு முன்னுக்கு வர்றது என்ன? ஒரு எஜெக்டிவ் வரணும். எல்வைல முடிஞ்சா இது வந்து என்ன? adverb. ஏடில முடிஞ்ச டிஃபரன்ஷியேட் verb. ஆனா டிஃபரண்ட் வந்து ஒரு எஜெக்டிவ். அப்ப இது வந்து சரி. ஆனா இது வந்து போல நிறைய பேருக்கு ஆனா ரெண்டையும் நியாயப்படுத்த தெரிஞ்சிருக்கும் சரியா. அப்போ இதை வச்சு
இதை வச்சு நிறைய பேர் இதுக்கு விடல் என்னாண்டா ரெண்டும் பொழைச்சிடும். இதை இது ரெண்டுல ஒன்று பொழைச்சிடும். அப்புறம் அவளுங்க அப்படி ஒரு குழப்பம் இருக்கு இதுக்கு இந்த கொஸ்டின்ல. why is English useful uses for international communication? இங்க கொஸ்டின் மார்க்ல முடியுது. எப்படி வரும்? useful uses. why is English Useful. useful யூசஸா யூஸ்ஃபுல்லா யூஸ்ன்னு பார்ப்போம். சரி, இது எப்படின்னு சொல்லு. இப்போ வை எடுப்போம். வைங்கிறது அங்க நம்ம நேரத்தோட இதெல்லாம் பார்க்கல. ஆக கடைசியில தான் வருது. கடைசியில தான் வருது. ஆனா வந்ததால WH கொஸ்டின் வந்ததால இங்கிலீஷ் இங்க நான் நேரத்தோட சொன்னேன் தானே பீவப் வரலாம்னு சொல்லி WH கொஸ்டின் பார்க்கல. அவ பீவப் வந்தா இங்கல போகுது. WH கொஸ்டின் எடுத்துட்டோம்னா பீவப் இங்கல போகுது. அப்ப வை இஸ்ன்னு வந்துட்டு இஸ் வந்தா பீவப் வந்தா அங்கல வரணும் என்னன்னு சொன்னா ஒரு ஆர்டிக்கலோட ஒரு நவுன் வரணும் அல்லது ஒரு எஜெக்டிவ் வரணும் அல்லது எஜெக்டிவ் வரணும். அப்ப யூஸ்ங்கிற வந்து ஒரு வேர்ப் ஒன். யூசஸ்ங்கிறது வேர்ப் பண்ண சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வர்றது. எஃப்யூஎல் ஒரு சொல் முடிஞ்சா அது ஒரு எஜெக்டிவ். அப்படிதான் சரியான விடையா இருக்கு. இதையும் பார்க்கல. சரியா? இங்கிலீஷ் இஸ் யூசஸ். சில நேரம் யூசஸ் என்று சொல்லி நவுனாம் எடுக்கலாம், பாவனைகள் என்று சொல்லி. ஆனா ஒரு டீப்பா போனா குழப்பம். அப்ப எப்படி நம்ம கொஸ்டினுக்கு விடைக்கு ஏற்ற ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லணும், நம்ம யோசிக்க வேண்டியதுக்கு. அப்படி டீப்பா போனா இங்கிலீஷ் பக்கத்தில் சாரி ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் பீவப் வந்தா அவங்கள அங்கே வர்றது நவுனா இருக்கணும். சரியா? அல்லது எஜெக்டிவா இருக்கணும். இல்லாட்டி யூசஸ் ஒரு நம்ம நவுனா யூஸ் பண்ணினோம்னா அங்கே யூசஸ் ஒஃப்னு வந்திருக்கணும். யூசஸ் ஆஃப் சம்திங் அந்த சென்டென்ஸ் அப்படி வந்திருக்கணும். there are several uses of collective noun வரும். என்னங்களா collective nouns மாதிரியா வரும் uses வந்து. அப்படியே வரும். அப்படியே எடுக்கலாம். சரியா? அப்ப அப்படியே ஒரு சில நவுன்ஸ் வரும்போது சென்டென்ஸ் அப்படி மாறும். ஆனா இங்க ஃபோ வந்துட்டு ஃபோ இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர் மாறிட்டு கம்யூனிகேஷன் என் ஃபோ ஒன் திங் நம்ம அங்கே வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா இனி அங்கே முடிஞ்சானே நாங்களே செய்யலாம். இங்க இருக்கு. நான் அங்கே மேலே கொஞ்சம் மெனக்கெடுத்து காரணம் இங்கே டெஸ்ட் 10 எழுதுதான். இப்போ இதை ஈஸியாக சொல்லலாம். complete the question to get the online part as the answer. The first one is done for you. உங்களுக்கு லேசான வேலை தந்திருக்காங்கன்னு சொன்னா WH கொஸ்டின் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். இது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிக்கு? டாக்டர் ஆர்தர் சி கிளார்க் வந்து ஒரு சப்ஜெக்ட்ங்கிற, அதாவது நம்ம ஹூக் எடுக்கலாம். இஸ் வந்து ஒரு வேர்பா எடுக்கலாம், வட்டா எடுப்போம். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பீவர்பு பக்கத்துல ஃபேமஸ் சயின்ஸ் இப்படியும் ஒன்று இருக்குன்னு சொன்னா சில நேரம் உங்களுக்கு விட ஒன்று கஷ்டமா இருந்தா அந்த எக்ஸாம்ல அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேற எங்கேயாவது ஒரு பேப்பர்ல ஒரு மூளைக்கு கிடக்கும். அது இப்ப இசுக்கு பக்கத்துல பாருங்க ஃபேமஸ். அப்ப வந்துருக்கு நான் சொன்ன ஆர்டிக்கல் பக்கத்துல நவுன் வந்துருக்கு. அப்ப இங்க இசுக்கு பக்கத்துல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணி போட்டு இங்க இசுக்கு பக்கத்துல என்ன மாதிரியான வேற எங்க பேப்பர்ல வந்துருக்குன்னு சொல்லி அதே நீங்க என்ன செஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்ப இசுக்கு பக்கத்துல நான் சொன்னேன் ஆர்டிக்கல் வந்து அங்கே வர நவுன் இருக்கும். ஃபேமஸ் சயின்ஸ் ஓயூஎஸ்ல ஒரு சொல் முடிஞ்சா எஜெக்டிவ். அப்ப இங்கெல்லாம் வரதான் என்ன? சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். அது எல்லாமே போகுது சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்னு சொல்றது. அப்ப இங்களை வர எல்லாமே ஒரு சயின்ஸே நம்ம எஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். சயின்ஸ் டீச்சர் அப்படி ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். சரியா? அப்ப இப்ப பாருங்க ஹூன்னு வந்துட்டு ஹூண்டா யாரு? அப்ப WH கொஸ்டின் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி முதலாவது ஆரம்பிக்கிறது சப்ஜெக்ட் தானே. அப்போ டாக்டர் ஆர்தர் சி கிளார்க் தான். அப்ப சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறா மற்றபடி அப்படியே போகுது. எப்படி who is a famous science fiction writer? famous science fiction writer. ஓகே, ரெண்டாவது விட சொல்லுங்க அப்போ. Where was he born? Born in England. Born. Where was he born ண்டு வரும். in England வராது. Where was he born? Born. Okay. அடுத்த third one. What his childhood dream?
what His childhood dream. What would be? What is நம்ம இப்படி ஒரு வசனத்திலேயே நீங்க கொஸ்டின் இந்த வசனத்திலே காணப்படுற கொஸ்டின் அமைக்கணும்னா நீங்க புதுசா யோசிக்கிறல்ல. அப்ப இல்லாத சொற்கள் எல்லாமே என்ன செய்யலாம்? இப்ப நம்ம வட் எடுத்துட்டோமே, what his childhood நம்ம எப்படி what எடுத்துட்டோம்? was his childhood dream? what was his Childhood dream. இവിടുത്തെ என்ன நடந்திருக்குன்னா வட் கேட்டிருக்கு. வட்டுன்னா என்ன நடந்திருக்கு? அது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு மாறுது. வட் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. சரியா? ம், இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறினதால சப்ஜெக்ட் அப்போ ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரீம். அப்போ இங்க இவ்வளவு வந்து என்ன சப்ஜெக்ட், ம், கோஸ் வந்து வேர்ப். இங்க டூ பிகம் நடந்திருக்கு பாருங்க. இங்க டூக்கு பக்கத்துல வேர்ப் வந்தா இது ரீசன் சொல்றதுக்கு நிம்பர். ம், சரியா? கோஸ் அது அப்படித்தானே வேற போகுது. டூ பிகம் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், விண்வெளி ஆராய்ச்சியாளராக ஆகிறது வந்தா அவருடைய ட்ரீமா இருந்திருக்கான். அப்படின்னா இവിടുത്തെ டூக்கு பக்கத்துல வேர்ப் வந்தா அது ரீசனா மாறும். ரீசனா வந்தா இங்க வைங்கிற கொஸ்டினையும் இവിടുത്തെ போடலாம். ஓ சரியா? ஓ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த வைங்கிற கொஸ்டினை போனா நம்ம மொத்தமா வாசிக்கும் போது அந்த வைங்கிறது வராது. வை வாஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரீம்னு வராது. இப்போ வட்டுங்க கேட்டிருக்கு என்ன டு பிகம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்க மாறினதால தான் இங்க இது நடந்திருக்கு, வட்டுங்கிறது வந்திருக்கு. அப்போ இவ்வளவுதான் வந்து என்னையா மாறுது? அவருடைய கொஸ்டினுக்குரிய விடையா இருக்கு. மிச்சமில்ல என்ன வருது? ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரீம் வாஸ் இருக்கு. அப்போ வட் வந்திருக்கு. WH கொஸ்டின் வந்தா தெரியும் பி வேர்ப்ஸ் டூ ஹேவ் எல்லாம் வரும். ஆனா வசனத்துல ஆல்ரெடி இருக்கிறதால நம்ம என்ன செய்யறோம்? அதே கொண்டு வரோம். வட் வாஸ் நம்ம கொண்டு வரோம். வட் வாஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரீம். வென்னுங்கிற கொஸ்டின் கேள்விப்பட்டிருக்கு. அப்ப இங்க டாக்டர் கிளாக்குங்கிற வந்து ஹூங்கிறது, இமிகிரேட்டடுங்கிற வந்து வட்டும், டு ஸ்ரீலங்கா ஹூ வட் ஹவு இல்லை. அப்ப வியாக்கு மாறுது, அங்கே வந்து வென்னுக்கு மாறுது. சரியா? அப்ப வென்னுக்கு மாறதை வந்து இன் 1956. மிச்சமில்ல அப்படியே வர போகுது. வென் டாக்டர் கிளாக் இமிகிரேட்டட் டு ஸ்ரீலங்காண்டு வருமா? வராது. ஏன்? இங்க சென்டென்ஸ் அப்ப இവിടുത്തെ என்ன நடந்திருக்கு? வென் வந்திருக்கு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறிருக்கு. அப்ப நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தணும். மாறும்போது இവിടുത്തെ வென் டாக்டர் கிளாக் சம்டைம் உங்க ஹீண்டும் சில நேரம் ஹீண்டும் போட்டுருவீங்க. போட்டா பிள்ளையா இல்லையான்னு கேட்டா அவங்க தான் பார்ப்பாங்க எக்ஸாம்ல. சில நேரம் வந்து சொல்ல போறேன். இப்ப வென் இப்படிதானே வருது. அப்ப வென் டாக்டர் கிளாக் இமிகிரேட் டு ஸ்ரீலங்கான்னு வந்திருக்கு. சாரி, இமிகிரேட்டட்னு வந்திருக்கு. இப்படிதானே வரப்போகுது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதான் விடன்னு சொன்னா நீங்க மதிப்பீங்க. வென் வந்திருக்கு, மதிச்சா டாக்டர் கிளாக் எமிகிரேட். அப்ப சப்ஜெக்ட் சாரி சென்ஸ் WH கொஸ்டினுக்கு பக்கத்துல ஒன்று பி வேர்ப் அல்லது ஹேவ் ஹேஸ் டூ டஸ் டிட் இல்லாட்டி ஒரு மாடல் வேர்ப் இருக்கணும். ஆனா இங்க ஒரு வேர்புமே இல்லாதான் நம்ம என்ன செய்யணும்? வேர்புக்கு போகணும். வேர்புக்கு போனோம்னா இது ஒரு டூ வேர்ப் இருக்கும். டூ வேர்ப் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப டூ டஸ் டிட் இல்ல, டூ டஸ் டிட் இல்ல. இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல டிட் வரப்போகுது. டிட் எங்க வரப்போகுது? சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு வருது. வென் டிட் இமிகிரேட் ஸ்ரீலங்கா. இവിടുത്തെ சில நேரம் கொஸ்டின் மார்க் நிறைய பேர் போடுவாங்க. நான் ஆல்ரெடி போட்டு தந்திருக்கு. ரெண்டும் போட்டேன் சார். மார்க்ஸ் வருமானா ஒன்பது. He loved Sri Lanka because it has many beautiful beaches. So ஹீங்கிற வந்து ஹூ வருது. ஒரு சப்ஜெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொழம்பு. சரியா? அப்ப ஹூ வருது. லவ்டுங்கிற வந்து உங்களுக்கு வட்டுங்கிறதுக்குள்ள வருது. ஸ்ரீலங்காங்கிறது என்னத்துக்கு வருது? ஹவு கேம் இல்ல, வியா கேம் இல்ல, வென்னு கேம் இல்ல. இது வட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிற ஒரு ஒப்ஜெக்ட். அப்போ அது ஏன் ஒப்ஜெக்ட் வர மாட்டேன்னு கேட்டா வேர்புக்கு ஏத்த மாதிரி மாறும். அது சில வேர்ப்ஸுக்கு ஒப்ஜெக்ட் வரணுங்கிறதால லவ்ங்கிற வேர்புக்கு ஒப்ஜெக்ட் இருக்கு. அப்போ அதுக்கு இங்க ஸ்ரீலங்கான்னு வந்துட்டு இங்க பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கு. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணினா டிரெக்டா WH கொஸ்டின்ல வைக்கு போகுது. அப்போ வைக்கு போகிறதால இங்க வந்துடும். பிகாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதே ஃபுல்லா வைக்கு தான். சம்டைம் பிகாஸ் தராம எங்களை டூ இருக்குமாக இருந்தாலும் நீங்க அது வையத்தான் யோசிக்கணும். சரி? அப்ப இங்க டு பிகம் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு வேர்பாக இருந்துரு சாரி வைங்கிற கொஸ்டினுக்கு விடும். சில நேரம் பிகாஸ் தராம சரியா வராமையும் எடுக்கலாம். சரி, அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் உங்களுக்கு தரல.
அப்போ வை எப்படி வரும்? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறினதால வேர்பை கவனிப்போம். வேர்ப் வந்து டூ வேர்ப் அந்த சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. Why Sri Simple Lanka? Why did he love Sri Lanka? லவ் ஸ்ரீலங்கா. இன்னும் டீப்பா படிக்கலாம், எழுந்த அளவுக்கு டீப்பா போகலாம். ஆனா அதுக்கு டைம் வந்து அப்படி காண மாட்டாரு. டாக்டர் கிளார்க் லிவ்டு இன் ஸ்ரீலங்கா ஃபார் 52 இயர்ஸ். அப்ப இங்க ஹூங்கிறது வருது, How long இங்க வட் வருது, வியா வருது, வென் வருது. சரியா? அப்ப இங்க ஃபோர் ஹவு லாங் வந்துருக்கு. ஏன் நாங்க இப்ப வென் வரலன்னு சொன்னா, வென்னுங்கிற வந்து பொதுவான ஒரு ஒன் ஷாட்ல கேட்குற மாதிரி இருக்கும். எப்போது ஒரு டிரெக்டான காலத்துக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க 452 இயர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவை கேட்டிருக்கு. ஃபோ வந்துருக்கு. சம்டைம்ஸ் சின்ஸும் போட்டு தந்திருக்கலாம். சின்ஸு ஒரு டேட்டை போட்டோ இல்லாட்டி ஒரு இயரை போட்டோ தந்தாலும் அதுவும் சரியா. இங்க ஃபோ வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு சின்னதால நம்ம இவிடத்தை ஹவு லாங் தான் இவிடத்தை யூஸ் பண்ணோம். இது என்ன ஸ்ட்ரக்சர் அது. நீங்களும் குழம்பு பிராண்டதுக்காக வேண்டியதான் என்ன செஞ்சிருக்காங்க, இவிடத்தை இதுகள் போட்டு தந்திருக்காங்க. சம்டைம் வேற கொஷனை வேற மாதிரி போட்டு பிள்ளைகள் சமாளிச்சு விட்டாலும் சிக்கலா பேசுறதுக்காக வேண்டி ஃபோ ஹவு லாங்னு போட்டிருக்கு. அப்ப இங்க ஹவு லாங் போட்டா இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ள வேற இருக்குது. சரியா? பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஏன் வருது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஏன் வரும். எப்படி வரும்னு சொன்னா, ஐ லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா ஃபார் 5 இயர்ஸ். இந்த வசனமும் சரிதான். ஐ ஹேவ் லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா ஃபார் 5 இயர்ஸ். இந்த ரெண்டு வசனம் சரிதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை டென்ஸ் படிச்சீங்க? வித்தியாசம் சொல்லுங்க. இது ரெண்டும் பேரு இங்க 4-5 இயர்ஸ்ங்கிற வேறு, நீ 4-5 இயர்ஸ் வரைக்கு. அப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் ஹவு லாங் தான். ஃபோர் ஹவு லாங்கும் தருவாங்க, சில நேரம் ஹவு லாங்கும் தருவாங்க. ஏன் நீங்க ஃபோ வந்துருக்கீங்கன்னு தெரியுமா? இங்க இருக்கிற ஃபோ தானே அது. இங்க அப்படியே ஃபோ வந்துருக்கீங்க, அது நம்மளுக்கு டீப்பா போக தேவையில்லை. இவிடத்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்னு சொன்னா, இவிடத்த ஸ்ரீலங்கால வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அவரு இப்ப வேற நாட்டுல இருக்கலாம், இந்தியாவில அப்படி இருக்கலாம், முடிச்சிட்டாரு. ஆனா இங்க ஹேவ் லிவ்டுங்கிற வந்து 5 வருஷத்துக்கு வாழ்ந்து இன்னும் ஸ்ரீலங்காவில இருக்காரு. அதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. இன்னும் காலம் வாழலாம், வாழுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதுக்குள்ள இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இங்க இன்னும் ஸ்ரீலங்காவில இருக்காரு, ஆனா இங்க இன்னும் ஸ்ரீலங்காவில இல்ல. அதான் சிம்பிள் பாஸ்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மீல முதலாவது வித்தியாசம். ரெண்டாவது, அமெரிக்காவில் வந்து அதிகமாக சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே அர்த்தம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல நம்ம ஸ்ரீலங்காவில் இது யூஸ் பண்ணுவோம். அது அந்த முறைப்படி பார்த்தா ரெண்டுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா இங்க டீப்பா போகும்போது என்ன வித்தியாசம், இது வாழ்ந்து முடிச்சிட்டாரு, இது வாழ்ந்துட்டாரு, இன்னும் வாழ்ந்து கிரிப்பாரு. நான் 5 வருஷத்துக்கு வாழ்ந்து அந்த 5 வருஷத்தையும் காட்டிட்டாரு, இன்னும் வாழ்ந்து கிரிப்பாங்கிற எதிர்பார்ப்பையும் சொல்லும் போது நம்ம இங்க இது யூஸ் பண்ணுவோம். சரியா? சார், சொல்லுங்க. விளங்கிட்டா? ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கிட்டா? டென்ஸ் எத்தனை தரம் படிச்சாலும் வழங்க மாட்டேன். அது ஃபீலிங்கோட சம்மந்தப்பட்டது. அது டென்ஸை படிக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த முறையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கோட சம்மந்தப்படாது. தமிழ் அர்த்தத்தை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்க மாட்டா. அப்போ இதுக்கு பிறகுதான் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்போ ஐ லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா ஃபார் 5 இயர்ஸ்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இல்லை. ஆனால் ஹேவ் லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா ஃபார் 5 இயர்ஸ்னா இப்பயும் ஸ்ரீலங்காவில் இருக்காரு. அதான் ரெண்டுக்கும் வழியில வித்தியாசம். அப்போ போங்கிறது வந்து ரெண்டுக்கும் வரும், ரெண்டையும் டென்ஸுக்கும் வரலாம். அப்ப இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்மளோட முறைப்படி யூஸ் பண்ண போனா இங்க சப்ஜெக்ட் வந்துட்டு இங்க who what where
இங்க ஃபோன் வந்து அப்போ ஃபோங்கிற வர வென் இது. அப்போ இங்க வென்னுக்கு காலம் சொன்னதால ஃபோ ஹவு லாங் வந்துட்டு மற்றபடி எப்படி வரப்போகுது சப்ஜெக்ட் வரப்போகுது. ஆனால் சென்னை ஸ்ட்ரக்சர் மாறினதால வேர்புக்கு போடும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ இங்க டாக்டர் கிளார்க் ஹேஸ் லிவ்டுன்னு போடலாம் போல. அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இன்னும் இருக்காருங்கிற அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த டைம்ல திரும்ப டிட் எல்லாம் எடுக்க இயலாது. 2 வேர்ப் வந்தா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா 2 வேர்ப் வந்தா இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வேர்பை தூக்கி தான் நம்ம என்ன செய்ய போறோம், முன்னுக்கு போட போறோம். இங்க சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு பேர் ஒழுங்கா பேசுறது. அப்போ டிட் டாக்டர் கிளார்க் லிவ் இன் ஸ்ரீலங்கான்னு வேறு. சரியா? நிறைய பேர் வர்ற மிஸ்டேக் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு வரதும் சப்ஜெக்டுக்கு புறவு வர 2 தான் குழப்புவாங்க. இப்போ 2ஐயும் தான் பார்த்தாலே விளங்கு மார்க்ஸ் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி. விளங்கிட்டா? உண்மையா இப்படி எல்லாம் கேள்வி டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா டைம் எடுக்கும். மேக்ஸிமம் டைம் எடுக்கும். அடுத்த கிளாஸ்ல அந்த ஃபார்மல் நிரப்பினாங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இது அனுப்பப்படும், கூகுள் ஃபார்ம் அனுப்பப்படும். ஏன்னா கொஞ்சம் 3 கிளாஸ் சில நேரம் கூட கிளாஸும் எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் டெஸ்ட்டு 16 எல்லாம் எழுதுகிற மெத்தட் எல்லாம் சொல்லி தரப்படும். அந்த கூகுள் ஃபார்ம் நிரப்பினாக்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் ஓலெவல் அழினத்துக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? நிறைய பேர் ஏலெவல் கண்டினியூ பண்ணுவாங்க. சிலவங்க வந்து சும்மா ரிசல்ட்ஸ் இப்போ அழிய முடிச்சிருக்கேன், எக்ஸாம் முடிஞ்சிட்டு என்று போட்டு சில ஆட்கள் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு சும்மரிப்பா. அப்போ அப்படியா இருக்கிறவர்களெல்லாம் வந்து பெஸ்ட்டான இடம் வந்து நான் ஈசாஃப்ட்டை சொல்லுவேன். ஏன்னா நானும் எனக்கு தெரிஞ்சாக்கள் அங்கே இருக்காங்க, அதில் சொன்னதால சொல்கிறேன். ஒரு ஓகே, அப்படியே பெஸ்ட்டான இடம். நீங்கள் அப்போ என்ன செய்யலாம்டா, உங்களோட ஓலவில் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அவளோடையும் ஜாயின் ஆகலாம். நான் எனக்கும் தெரிஞ்ச ஆக்கள் தான். அப்படி நீங்கள் டிரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணலாமாங்க. அப்போ இதான் இந்த கிளாஸுக்குரியது. உங்களுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் ஆகினீங்களா? இந்த குரூப்ல அடுத்த கிளாஸுக்குரிய இது அனுப்புவேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இனிமே வார ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு எங்களுக்கு. அது 1-2 வீக்லாம் என்ன செய்யும்டா ரிலீஸ் ஆகும் அது. அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மோட பேப்பர் என்ன பேசிக் கோர்சஸ் எல்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் அது தனியாக வேற ரெக்கார்ட் பண்ணது, அது கிளாஸஸ் ரெக்கார்டிங் பண்ணதில்லை, அது தனியாக அதுக்குன்னு ரெக்கார்ட் பண்ண எல்லாமே இருக்கு. அதில் நீங்கள் 500,000 எல்லாம் வந்து நிறைய வீடியோஸை நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுகளை நீங்கள் வாங்காட்டியும் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட தம்பிமாருக்கோ இல்லை உங்களோட சொந்தக்காராக்களுக்கோ இல்லை உங்களோட நானாமாரு ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் நினைக்கிற இங்கிலீஷ் இல்லை, இதெல்லாம் படிச்சுப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் வச்சு நீங்கள் எடுக்கல. ஜென்ரல் இங்கிலீஷில் சி எடுக்கிறதும் ஒரு டிப்ளமா கோர்ஸ் முடிக்கிறதுக்கும் சமனது. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் சி எடுத்ததை வந்து கடுமையாக வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ ஜெனரல் இங்கிலீஷ் சி எடுக்கிறத நீங்கள் ஏலெவலில் 3 பாடத்தையும் மெனக்கட்டுறதையும் தாண்டி நீங்கள் இதுகளையும் நீங்கள் மெனக்கடுங்க. சரி, அந்த கிளாஸ் கட் ஆகினா நீங்கள் திரும்ப ஜாயின் ஆகுங்க. இந்த கிளாஸ் நான் கட் ஆகுது, நீங்கள் திரும்ப ஜாயின் ஆகுங்க. சரியா?